ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அம்பர்லா மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் வந்து ப்ரௌச்சர்ஸ் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த அம்பர்லா மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு திக்கான சார்ட் பேப்பர், மூங்கில் குச்சி, டிசைனர் டேப், பென்சில், செயின் ஸ்டோன், கிளிப் ஸ்டோன், க்ளூ, சிசர், மிரர். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கலாம். வேறு என்ன கலர் வேணுமோ விருப்பமான கலர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது இது மாடல்லாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அந்த மெட்டீரியல் வச்சு ஒரு அழகான விநாயகரோட அம்பர்லாவை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சார்ட் பேப்பர் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம மடித்து ஈவனாக நம்ம எடுத்துக்கணும். தெரியுதா? ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து நம்ம வந்து ஈவனாக எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸஸ் பகுதி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பொறுமையாக பண்ணுங்கள். நான் திக்கான சார்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கார்ட்போர்டில் கூட இதை செய்யலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து 2 ஃபோல்டிங்காக மடிக்கணும். இப்போ இதை வந்து ஸ்கொயரை வந்து நம்ம ஒரு ஃபோல்டிங்காக மடித்து தேவையில்லாத நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து 2 ஃபோல்டிங்காக மடிங்க. ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறமும் ஒரு 2 ஃபோல்டிங்காக மடிங்க. இப்போ இந்த ஜாயின் இப்போ பாருங்கள் 2 ஃபோல்டிங் தெரியும் பாருங்கள். ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த கார்னர்லேருந்து இந்த 2 சைடு இருக்குது இல்லையா, இதை வந்து மறுபடியும் மடிங்க. மடிச்சிட்டு இதை வந்து மறுபடியும் நீங்கள் மடிச்சிங்கன்னா இதோடு நீங்கள் மடித்தாலும் மடிக்கலாம், இல்லை எனக்கு பெருசாக வேணால் இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து 1 2 3 ஃபோல்டிங் மடிச்சிருக்கோம். இப்போ 4 ஃபோல்டிங்காக நம்ம மடிக்கிறதுக்கு இது மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு ஈவனாக வச்சுக்குங்க. மடிச்சிட்டு அதை வந்து பென்சில் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் அந்த ஷேப்புக்கு வரையணும். ரொம்ப இது திக்காக இருக்குது. நான் எடுத்துருக்க இந்த சார்ட் பேப்பர் ஒரு வளைவாக ஒரு பெண்டாக ஒரு லைன் போட்டு வரைங்க. இது வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பகுதியை வந்து இது அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். பொறுமையாக கட் பண்ணுங்கள். இது கட் பண்ணிங்கன்னா இந்த தேவையில்லாத பகுதியெல்லாம் போயிடும். நம்மளுக்கு இந்த பகுதி மட்டும் நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிட்டேன். வரைஞ்சேன் இல்லையா, அந்த பகுதியெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து விரித்து பார்க்கலாம், அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அழகான ஷேப்பாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணோன்னா இதை நீங்கள் மடிங்க. இதை மடிங்க. மடிச்சிட்டு இந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா, எந்த பகுதி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஒரு பகுதி மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நான் என்ன பண்ணேன், இதை விரிச்சிட்டு நம்ம இந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அதை வந்து நம்ம மடித்து அதை ஃபோல்டு பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு பகுதி மட்டும் நீங்கள் மடித்தா போதும். இப்போ நம்ம வந்து ஒரு பகுதி நம்ம மடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணனா, இது மேலே க்ளூ அப்ளை பண்ணணும். க்ளூ இருக்கு இல்லையா, அதை வந்து இது மேலே அப்ளை பண்ணி ஒட்டணும். தொடுக்க பாருங்க, இது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இதை வந்து நம்ம ஒட்டணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம வந்து ஒட்டிட்டோம். கட் பண்ண பகுதி வந்து நம்ம வந்து ஒட்டிட்டோம். இப்போ நீங்கள் சார்ட் பேப்பரில் நீங்கள் இதை ஒட்டணுன்னா க்ளூ கன் இருக்குது இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ இது ஒட்டும். சாதா கலர் பேப்பரில் நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுக்கு வந்து இந்த க்ளூ வந்து உங்களுக்கு ஒட்டும். ஸோ இது வந்து திக்காக இருக்கனால நான் வந்து க்ளூ கன்னை வச்சு இதை வந்து ஒட்டியிருக்கேன். அதனால் இதை வந்து ஸ்ட்ரிப்பாக நிற்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்கான இது அட்டை இது, அதனால் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு சர்க்கிள் என்ன எடுத்துக்கோங்க, ஒரு மூடி எடுத்துகிட்டு அதே சார்ட் பேப்பரில் சர்க்கிளாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா உள்ளே இந்த கேப் இருக்குது இல்லையா, அங்கே வந்து இப்படி ஒட்டணும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் ஒட்டணும். அது அப்போ நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிற அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியாது. அதை நம்ம வந்து இப்போது ஒட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம உள்ள அந்த ரவுண்ட் சர்க்கிளை வந்து நம்ம ஒட்டிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த குச்சி இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து பிளைனாக இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், இந்த டிசைனர் டேப் இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து சுற்றிக்கணும். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் நீங்கள் கலர் பேப்பர் சுற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் சுற்றினீங்களா பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சாட்டின் ரிப்பன் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். உங்களுக்கு எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கிராஸாக சுற்றிக்கிட்டு வரணும். இதை பாருங்கள், நீங்கள் அந்த டேப்பை மட்டும் கையில் பிடிச்சிக்கோங்க. அந்த பிடிச்சை மட்டும் நீங்கள் கிராஸாக சுற்றிக்கிட்டே வாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுக்கு டிசைனாக தெரியும். இல்லை கேப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். பொறுமையாக பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இழுத்து இழுத்து கொஞ்சமாக இழுத்து இழுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும் டேப்பு. நம்ம ஏதோ சாட்டின் ரிப்பன்னா க்ளூ போட்டு நம்ம தடவணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டேப் வந்து ரெடிமேடாக இருக்கனால நம்ம அப்படியே இழுத்து ஈஸியாக நம்ம வந்து சுற்றலாம். ஸ்ட்ரிப்பாக ஒட்டிக்கும் அது. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலர் வந்து நீங்கள் அதை வந்து ஒட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். வேணுமா இன்னும் ரவுண்டாக நம்ம இந்த காலியாக இருக்குது இல்லையா, இந்த இடம் தெரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இன்னும் சுத்தம் நம்ம சுற்றிக்கலாம். அப்போ அது வந்து மறைஞ்சிரும். ஆனால் இழுத்து வந்து நம்ம சுற்றணும். இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து இது வந்து ஒட்டிட்டோம். நம்மளுக்கு அழகான இந்த குச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ளைனாக இந்த லில்லியார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே வந்து சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த குச்சியை வந்து இதுக்குள்ளே விட்டு மேலே எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ காம்பஸ் இருந்தால் அது வழியாக இதை வந்து உள்ளே வந்து ஓட்டை போட்டு இந்த குச்சியை வந்து உள்ளே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இது ஒட்டிட்டோம் இல்லையா, இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணோம். ஸோ அதனால் நான் ஒரு ஓட்டை போட்டு அது வழியாக இது மேலே தள்ளிட்டேன். நான் பார்த்தீங்களா, காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு வரைக்கும் அதுக்குள்ளே தள்ளிட்டு, ஓகேவா. இப்போ என்ன பண்ணுன்னா இந்த நம்ம குச்சியை வந்து இன்செர்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம மறைக்கிறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்குங்க. ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதை வந்து முக்கோண ஷேப்பில் நீங்கள் மடிச்சுக்குங்க. ஏன்னா நம்ம இந்த அம்பர்லாவுக்கு ஃபஸ்ட்டு மடித்தோம் இல்லையா, அதே போல் நீங்கள் மடிக்கணும். ஸோ அதை வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து இந்த முக்கோண ஷேப்பில் வந்து நீங்கள் அதை கட் பண்ணிக்குங்க. இப்போ அதை வந்து 2 ஃபோல்டாக பண்ணிக்குங்க. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதே மெத்தட் தான். இங்கே வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பென்சிலில் ஒரு வளைவு கொடுங்க. இது மேலே வந்து நம்மளுக்கு அந்த முக்கோண ஷேப்பில் நம்மளுக்கு வரணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து மறைக்க முடியும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. தேவையில்லாத பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும், இந்த ஷேப்பில் வரும். ஓகேவா. அப்போ அழகாக அது வந்து நம்ம முக்கோண ஷேப்பில் நம்ம பண்ணலாம். இப்போ நீ கட் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து ஒரு பகுதியை வந்து நம்ம தனியாக கட் பண்ணிடணும். அப்புறம் நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அதை வந்து க்ளூ தடவி இந்த கார்னரில் அதை வந்து நம்ம இப்படி இந்த ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா. இதை ஒட்டணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த முக்கோண ஷேப்பில் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இங்கே கேப் இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம வச்சு அதை வந்து ஒட்டணும். அப்புறம் அது வந்து அழகாக இருக்கும் அது. ஓகேவா. இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து லைட்டாக கம்மு தடவணும். இந்த கார்னர் இருக்குல்ல, இங்கே இந்த சென்டரில் வந்து கம்மு தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிப்பாக அந்த குச்சி வந்து இந்த பேப்பர் ஓர அழுத்தி பிடிச்சிக்கும். ஸோ குச்சி தனியாக வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிளில் வரைஞ்சிட்டு அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த கேப்பில் வந்து அதை இன்செர்ட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், நான் காமிக்கிறேன் இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த குச்சியை வந்து உள்ளே நம்ம ஃபிட் பண்ணோம் இல்லையா, ஃபிட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிளை கட் பண்ணி இந்த குச்சி வழியாக நம்ம விட்டு கம்மு போட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டோம். மேலே வந்து இந்த குச்சி தெரிஞ்சிடு இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அதே போல் பேப்பரை கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி அந்த குச்சி மேலே வந்து இதை வந்து கம்மு போட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஷேப் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ இது ப்ளைனாக இருக்குது இல்லையா, ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம டிசைன் பண்ண அப்புறம் உங்களுக்கு எப்படி டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை இது பண்ணலாம். நான் வந்து இந்த மிரர் இருக்குது இல்லையா, டைமண்ட் ஷேப் மிரர், இது பாருங்கள், இந்த மிரர் வந்து இங்கே ஃபுல்லாக நான் ஒட்ட போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மிரரை வந்து எப்படி ஒட்டினா நல்லா இருக்குமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வச்சு பார்த்து அதை ஒட்டுங்க. நான் வந்து ஒரு மிரர் வந்து நடுவில், ஒரு மிரர் வந்து 2 சைடில் வந்து ஒட்ட போகிறேன். இது கொஞ்சம் காயத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியுதா என்னன்னு தெரியல. இது உடஞ்சிருந்தால் நீங்கள் அதை ஒட்டாதீங்க. அது
இல்லை நம்ம கடையில் வாங்கும் போது அது கலந்து தான் வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, இதே போல் வந்து நம்ம எல்லா சைடும் வந்து நம்ம வந்து ஒட்டணும். கொஞ்சம் இது வந்து காயத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். க்ளூ வந்து கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணுங்க, ஏன்னா இது கண்ணாடினால கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்காக ஒட்டிக்கும். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ அது எல்லாமே இந்த கொடையில் நீங்கள் கொண்டு வரலாம். லேஸ் இருந்தாலும் அது வந்து நீங்கள் சைடில் ஒட்டலாம். பாருங்கள், தெரியுதா? இது பாருங்கள், நான் பெரிய கொடை செய்யறதுனால உங்களுக்கு அது சரியாக தெரியல, என்னால் காமிக்க முடியல வியூ. நம்ம இந்த சைடில் நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். மிரர் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். லிப் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே இந்த கொடையில் வந்து நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ நம்ம இது ஒட்டியாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நீங்கள் பொறுமையாக பாருங்கள், அப்புறம் நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு புரியும். என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜுவல்லரி மேக்கிங், ஆரி, ப்ரோச்சஸ் கிளாஸில் சேர விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இந்த கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்காக தான். அழகாக நம்ம வந்து ஒட்டிக்கிட்டு வரோம் பாருங்கள். இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கொடையை வந்து அழகாக நம்மளே வீட்டில் பண்ணி விநாயகருக்கு நம்ம வைக்கலாம். அது நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜஸ்ட்டு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அழகாக நம்ம கூடயே நம்மளே வந்து இது க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு எல்லாமே தேவை பொறுமை தான் தேவை. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக நம்ம சுற்றி ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வேறு என்ன டெக்கரேஷன் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, சர்க்கிள் மிரர், அந்த மிரரை நீங்கள் வந்து இதில் வந்து ஒட்டலாம். உங்களுக்கு எங்கே தேவையோ அதை வந்து நீங்கள் ஒட்டினா போதும். இங்கே வேணால் நீங்கள் ஒட்டலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அழகாக இது வந்து ஒட்டலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ நான் வந்து இதை வந்து கீழே ஒட்ட போகிறேன். இது வந்து ரவுண்ட் சர்க்கிள் மிரர் ஒன்று ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அதே போல் நீங்களும் சுற்றி ஒட்டலாம். தெரியுதா? இது அப்படியே பேப்பரில் ஒட்டிக்கும். கொஞ்சம் ட்ரையிங் டைம் தரணும் நம்ம. அப்படி இல்லைன்னா க்ளூ கன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அழகாக தெரியுது. இதே போல் நம்ம வந்து இதை சுற்றி நம்ம ஒட்டி ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம இது மேலேயே ஒரு மிரர் வந்து நம்ம ஒட்டினா அழகாக இருக்கும். ஸோ இது மேலே வந்து மிரர் வந்து நம்ம அழகாக ஒட்டலாம்.
உங்கள்கிட்ட பெல் இருந்தால் அந்த பெல்லை வந்து இங்கெல்லாம் வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து நீங்கள் தொங்க விடலாம். அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதை சுற்றியும் நம்ம ஸ்டோன்லாம் இருந்தால் அழகாக ஒட்டலாம். த்ரீ டி அவுட்லைனர் இருக்குது இல்லையா, ஸோ அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஜிகினா உங்கள்கிட்ட ஜிகினா பென் இருந்தால் அதுவும் வந்து நீங்கள் அழகாக அது வந்து டெக்கரேட்டிவ் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ நம்ம இதில் வந்து இந்த சைட்லலாம் வந்து அழகாக வந்து ஸ்டோன் ஒட்டலாம், ஸ்டோன் செயின் ஒட்டலாம். இல்லைன்னா இந்த பால் செயின் இருக்குது இல்லையா, இது கூட நம்ம வந்து ஒட்டலாம், அழகாக இருக்கும். எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து இந்த சைடில் வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து ஒட்டி காமிக்கிறேன். பாருங்கள். இப்போ இந்த ஸ்டோன் செயின் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் இந்த இடத்துல கம்மு தடவி இருக்குல்ல க்ளூ, அது மேலே வச்சு அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இதை சுற்றி வந்து ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ அழகாக இருக்குது பாருங்கள், மிரரு ஸ்டோன்லாம் அழகாக ஒட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹாஃப் பீடு இருக்குது இல்லையா, அந்த பீடை வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே வந்து கம்மு தடவிக்குங்க. எங்கே ஒட்டணுமோ அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த கம்மை வந்து அப்ளை பண்ணிக்குங்க. இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அது ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், க்ளூ ஸ்டிக் இருக்குது இல்லையா, அதை வந்து அதை அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் வந்து அழகாக வந்து இதில் இன்செர்ட் பண்ணலாம். நம்ம ஹேண்டில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சா அது கொஞ்சம் டைம் ஆகும், கீழே விழுந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ இந்த க்ளூ ஸ்டிக் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ளூ ஸ்டிக் பென் நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இதே போல் பண்ணணுன்னு கிடையாது, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதுக்கேற்றப்பல அதை பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு மாடல் தான். இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கணும், அப்போ தான் வந்து இது வந்து நல்லா ஒட்டிக்கும். எங்கெங்கே நம்மளுக்கு தேவைப்படுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இது அழகாக வந்து ஒட்டலாம். இது வந்து ஹாஃப் பீட். இது பெரிய சைஸில் இருக்குது, ஸ்மால் சைஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுற்றி ஒட்டி ஆயிடுச்சு, அழகாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் பீடு வந்து நம்ம அழகாக ஒட்டிட்டோம். தேவைப்பட்டால் இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, இந்த குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து ஒட்டினீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, அதுவும் நான் வந்து ஒட்டி காமிக்கிறேன். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். நான் இதுக்கு நடுவில் இந்த ஒயிட் கலர் பீடு ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு சென்டரில் வந்து சுற்றி நீங்கள் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றப்ப நம்ம ஒட்டிக்கிட்டே போகலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இதில் வந்து ஒட்டுறேன். இந்த க்ளூ பென் நம்மளுக்கு வேலையை வந்து சீக்கிரமாக நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ
ஸோ நீங்களும் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த அம்பர்லா சிம்பிளாக நீங்கள் பண்ணினாலும் நீங்கள் நல்லா ஒட்டாமலே நீங்கள் அந்த டிசைனோடு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். கிராண்டாக பண்ண இடப்பில் நீங்கள் நிறைய ஒர்க்கும் வந்து பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் டைமும் நம்மளுக்கு எடுக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து அந்த டிசைனை வந்து நீங்களே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இதை வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், இது வந்து அப்படியே ஒட்டிக்கும். என்னுடைய வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன், நீங்கள் அதை கவனமாக நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாக பிங்க் கலரில் ஒட்டியாச்சு. இது வந்து ட்ரை ஆன பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டலாம். இது வந்து நான் கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம அங்கங்கே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டினா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, குந்தன் ஸ்டோன், அதை வந்து இதில் நீங்கள் ஒட்டிக்குங்க. இது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். என்கிட்ட இந்த சார்ட் பேப்பர் இந்த கலர் இருந்தனால நான் இதை பண்ணேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து க்ரீன் கலர் வந்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ இங்கெல்லாம் காலியாக இருக்குது இல்லையா, ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இந்த பால் செயின் இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒட்டலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ செய்யலாம். இப்போ பால் செயின்னா நீங்கள் வந்து இதுக்கு நேராக இந்த மிரரை சுற்றி ஒட்டலாம். எப்படி இருக்கோ அது வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் அதை வந்து ஒட்டலாம். இப்போது எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் இந்த ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம அங்கங்கே ஒட்ட போகிறோம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் இதை வந்து ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒன் சைடில் வந்து நான் ஒட்டியிருக்கேன். அப்புறம் எங்கெங்கே உங்களுக்கு ஒட்டணும் தோணுதோ அங்கே வந்து நீங்கள் இதை வந்து ஒட்டிக்குங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக வந்து ரைனிங் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டி ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு டிசைன் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கெல்லாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோனுக்கு முன்னாடி வந்து இந்த பால் செயின் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் ஒட்டலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த மிரரை வந்து நான் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் இது கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் அது. ஸோ எங்கெங்கே தேவையோ அந்த மடிப்புலலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக தான் இதை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். நான் க்ளூ தடவிக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல, நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தெரியும். நம்மளே நம்ம வீட்டுக்கு தேவையான விநாயகருக்கு நம்மளே இந்த அம்பர்லாவை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் வைக்கும் போது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் சிம்பிளாகவும் வைக்கலாம். பெல் இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து சின்னதாக ஓட்டை போட்டு அதில் நீங்கள் வந்து தொங்க விட்டிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும்.
இந்த மிரரை சுற்றியும் நீங்கள் வந்து ஸ்டோன் ஓட்டலாம், பால் செயின் ஓட்டலாம். அது ஒட்டினீங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து இன்னும் கிராண்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் பார்க்கணும். பொறுமையாக நீங்கள் இதை வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். அவுட்புட் நல்லாவே வரும். என்னுடைய வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இன்னும் செயின்லாம் பால் செயின் ஓட்டலான்னு பார்த்தா இன்னும் டைம் எடுக்கும். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சார்ட் பேப்பர் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த பேப்பர் எடுத்து நீங்கள் இது வந்து பண்ணலாம். கார்ட்போர்ட்லேயும் பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடியாக இருந்தால் நம்ம 1 ஹவரில் இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஒரு அழகான அம்பலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு அழகான அம்பலாவை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.